ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Proverbs chapter 10 verse 22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை திருப்திப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருப்பதில்லை. இந்த உலகத்தில நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பு, நோயற்ற வாழ்வு, ரட்சிப்பின் சந்தோஷம், நித்திய ஜீவன், இவைகள் எல்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். Dear children of God, when God blesses you, it gives you rich, it gives you plenty in everything. We need to understand the blessing of God is always a happy blessing. God will give you the blessings that you cannot buy by your money. It is eternal life. It is divine protection, divine healing, divine peace, divine love, and heavenly blessings in this earthly world. These are the blessings that the Lord promises to us. We need to understand these blessings will not add any sorrow into our life. These blessings always gives us joy and happiness. These blessings shall not be taken by anybody from you. Nobody can rob these blessings from you. We need to understand all the earthly blessings, what the non-believers, the people, those who do not know God have, are not permanent. They are all temporary. They might have earned that blessings through wrong ways. They might not have paid the taxes to the government. They might have taken bribes from many people. They might have robbed in millions by their own tricks. Those blessings will not stay with them forever. Either they will not stay to enjoy these blessings in this world. We need to understand. We need to believe in the Lord God. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல தவறான முறையிலே மக்கள் சம்பாதிக்கிறதான எந்த ஆசீர்வாதமும் அவர்களோடு கூட நிலைத்து நிற்காது. அவர்கள் எப்படி அவர்கள் அந்த பணத்தை சம்பாதித்தார்களோ அப்படியே அந்த பணம் அவர்களை விட்டு ஓடி போய்விடும். அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, அவர்களுக்கு தேவ சமாதானம் இல்லை. ஆனால் தேவனோ உங்களுக்கு நித்திய ஜீவனையும் தேவ சமாதானத்தையும் பரலோகத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் சரியான முறையிலே, நேர்மையான முறையிலே பணத்தை சம்பாதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாடி அந்த ஆசீர்வாதத்தினால் வருகிறதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடணும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், அது எங்களுக்கு வேதனையை கூட்டுவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்து ஆண்டவருடைய பாதையிலே நடத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.